ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பரவிக்கிட்டு இருக்க, நிறைய சாப்பிட்றாங்களே, தள்ளுவண்டியில் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல. என்ன சாப்பிட்றாங்க? இதையும் நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்றோம். போய் இப்போ நல்லா ஒரு மாடர்ன் ட்ரெண்டிங்காகவே வந்துட்டு என்ன ஆகுது, ஹோட்டலில் போய் உட்காந்து புரோட்டா. வணக்கம், நான் டாக்டர் கிருஷ்ணாராம், அஸ்வினி ஹோமியோ கேர், கோவில்பட்டி. இன்றைக்கி வந்துட்டு இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் உள்ள சாப்பாடு ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஜங்க் ஃபுட்ஸு அப்படின்ட்டு நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜங்க் ஃபுட்ஸை பற்றி, ஜங்க் ஃபுட்ஸ்னால் என்ன, ஜங்க் ஃபுட்ஸு சாப்பிட்றதுனால என்னென்ன நோய்கள் வருது, அதை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் பேசலான் இருக்கேன். சரி, இப்போ நம்ம ஜங்க் ஃபுட்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். ஜங்க் ஃபுட்ஸ்னால் என்ன, ஒரு கண்டென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுகர் அதிகமாக உள்ளதும் கொழுப்பு பொருட்கள், கொழுப்பு சத்து நிறையா உள்ள ஃபுட்டுக்கு பேர் தான் ஜங்க் ஃபுட்ஸ்னு சொல்லுவாங்க. அது எதுன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய சாப்பிட்றீங்கள. இப்போ அந்த ஃப்ரைடு ஐட்டங்கள், எண்ணெயில் போட்ட பொரித்த ஐட்டங்கள், அப்புறம் வந்துட்டு மைதாவில் உள்ள இந்த புரோட்டா, அப்புறம் அந்த பீஸா சொல்கிறாங்களா, பீஸா, பர்கர், இந்த மாதிரி உள்ள ஃபுட்டுக்கு பூராமே எல்லாமே வந்து ஜங்க் ஃபுட்ஸுன்னு தான் சொல்கிறாங்க. ஃப்ரைடு ஐட்டம் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பரவிக்கிட்டு இருக்க, நிறைய சாப்பிட்றாங்களே, தள்ளுவண்டியில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. என்ன சாப்பிட்றாங்க? ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் என்ன சில்லி சிக்கனு, இந்த மாதிரிலாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சதை வச்சு சாப்பிட்றாங்கல்ல. இந்த சாப்பிட்றதுக்கு பேர் தான் ஜங்க் ஃபுட்ஸுன்னு சொல்கிறாங்க. சரி, இதுதான் ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு நம்ம தெரிஞ்சாச்சு. இந்த ஜங்க் ஃபுட்ஸை பற்றி அதை சாப்பிட்டா என்ன ஆகும்? இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற காமனான வியாதிகள் என்ன வருது? யாரை கேட்டாலும் எனக்கு ப்ரெஷர் இருக்குது, எனக்கு சுகர் வந்துருச்சு, எனக்கு அல்சர் இருக்குது. மெயினாக சொல்கிறது அல்சர் நிறைய சொல்கிறாங்க. எனக்கு இல்லைன்னா சாப்பிட்டோன்னே எது கழிச்சு வருது. இன்னொன்று மெயினாக பார்த்திங்கன்னா மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன். இதெல்லாம் எதனால் காரணம்? நம்ம சாப்பிட்ற இந்த ஜங்க் ஃபுட்ஸ்னால தான் மேக்ஸிமம் வருது. அதுக்காண்டி ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்ற எல்லாருக்கும் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரிங்களா? அதுவும் போக வந்துக்கிட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபுட்டு வந்து நம்ம எப்போ சாப்பிட்றோம்? நைட்டு 10 மணிக்கு. ஒரு முறையற்ற சாப்பிட்ற டைமிங்க்கு சாப்பிடாததுனாலேயே இந்த பிரச்சனைகள் வருது. சரி, இந்த ஃபுட்டு சாப்பிடும்போது என்ன ஆகும்? நம்ம உடலில் போய் நைட்டு நம்ம என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு நைட்டு வந்துட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோம். எத்தனை மணிக்கு சாப்பிடுவோம்? மேக்ஸிமம் ஒரு 9-9 மணிக்கு மேலே சாப்பிட்றோம். சாப்பிட்ட உடனே நம்ம என்ன செய்கிறோம்? படுத்து தூங்குகிறோம். இதனால் என்ன ஆகும்? அந்த ஃபுட்டு போய் ஏற்கனவே அந்த ஃப்ரைட் ரைஸில் என்னென்னலாம் இருக்குது, நம்ம நிறைய ஃப்ரைட் ரைஸ் வகைகள் இருக்குது. அதில் என்னென்ன போடுறாங்க, என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன மசாலாவோ கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போய் என்ன ஆகும்? நைட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம சாஃப்டான ஃபுட்டு சாப்பிட்டா தான் நம்மளுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்கில் நல்லா செரித்து ஒரு ஓய்வு கிடைக்கும். நம்ம இதை சாப்பிட்டு இதையும் நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்றோம். போய் இப்போ நல்லா ஒரு மாடர்ன் ட்ரெண்டிங்காகவே வந்துட்டு என்ன ஆகுது, ஹோட்டலில் போய் உட்காந்து புரோட்டா, தந்தூரி சிக்கனு, அந்த சிக்கனு அப்படிங்கிற நிறையா நான்வெஜ் ஐட்டங்கள் நைட்டு தான் சாப்பிட்றோம். இதை சாப்பிட நம்மளுக்கு என்ன ஆகும்? உடலில் போய் நம்மளுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்கை நிறையா வந்துட்டு ஒர்க் லோடு பார்க்குது. நம்ம உடல் உழைப்பும் கிடையாது, ரெஸ்ட்டும் கிடையாது. அப்போ என்ன செய்கிறோம்? ரெஸ்ட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுறோம்? நைட் நல்லா தூங்கிடுறோம். அப்போ என்ன ஆகும்? சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே போய் கொழுப்பாவோ சுகராவோ கன்வெர்ட் ஆகி அப்படியே போய் நம்ம உடலில் போய் தேவையில்லாத இடத்துலலாம் கொழுப்பாக போய் மாறி சேர்ந்து போய் நிற்குது. இதனால் என்ன வருது? ஒபிசிட்டி வருது, உடல் பருமன். அப்புறம் என்ன செய்கிறோம்? நம்ம ஏற்கனவே இப்போ வந்து எங்கே போனாலும் சொகுசான வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கே போனாலும் பைக்கில் போகிறோம், எங்கே போனாலும் காரில் போகிறோம். இந்த மாதிரி போகிறதுனால என்னாகும்? நம்மளோட உடல் உழைப்பும் இல்லை. இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸுங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது? நம்ம அந்த தேவையில்லாத கொழுப்புகள்லாம் நம்ம உடம்புல சேருது. எல்டிஎல்ங்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் வந்துட்டு போய் நிறைய ரத்தத்தில் சேர்றது என்னாகும்? ப்ரெஷர், ரத்த கொதிப்பு, இதய நோய்கள். இப்போல்லாம் 40 வயசுங்கிறதுலே வந்து ஹார்ட் அட்டாக்ங்கிறது இப்போ நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு, மாரடைப்புங்கிறது. இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்னால தான் மெயினாக வந்துட்டு வருது. அதுவும் இப்போ நம்மளுடைய மாடர்ன் ட்ரெண்டிங்காக ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிற இந்த உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் வந்து அதிகமான முறையில் சாப்பிட்றாங்க. இதை வந்துட்டு நம்ம கூடிய அளவுக்கு தவிர்க்கணும். எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் அதுக்கு தகுந்த உடல் உழைப்புங்கிறது கண்டிப்பாக வேணும். அதுக்காண்டி உங்களுக்கு ஜங்க் ஃபுட்ஸ்லாம் எனக்கு ஆசையாக இருக்குது சாப்பிடவே வேண்டாம்னு சொல்லலை. சாப்பிட்ற டைமிங்குன்னு ஒன்று இருக்குது. டயத்துக்கு சாப்பிடுங்க. இதை சாப்பிட்றது, இந்த ஃபுட்டுகள் மேக்ஸிமம் சாப்பிட்றது
அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நிறைய சொல்கிறாங்களே கேன்சரும் இந்த ஃபுட்டுகள்னால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சாப்பிட்ற எல்லாருக்கும் கேன்சர் வரும்னு சொல்ல வரல, ஒரு பெர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால் இந்த ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் டைமிங்க்கு சாப்பிடுங்க. அப்புறம் வேறு என்ன, இப்போ அது போக உடல் நல்ல ஒரு நாளைக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான மனிதன் எப்படி இருக்குன்னா, ஒரு நாளைக்கு 45 நிமிடங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 45 நிமிடங்கள் வந்து நடைப்பயிற்சி, முக்கியமாக நடைப்பயிற்சி பண்ணிங்கன்னா உடலில் எல்லா விதமான பார்ட்ஸ்களுக்கும் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இதயம் நல்லா வேலை செய்யும், நம்மளுடைய தசைகள்லாம் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு கால் வலிக்க தான் செய்யும், இருக்கட்டும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல ஒரு நாளைக்கு 45 நிமிடம் நடைப்பயிற்சி செய்யுங்க. உணவுகள் நிறைய நார்ச்சத்து உள்ள காய்கறிகள், புரோட்டீன் உள்ள புரதச்சத்து உள்ள உணவு வகைகள் இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் இந்த ஜங்க் ஃபுட்ஸுகள்லாம் நம்மளுக்கு எப்படி தெரியுது, எல்லாம் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய வருதில்ல, ஃபுட் ரிவ்யூன்னு போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தங்களும் வந்துட்டு ஒரே டேபிளில் நிறைய வச்சுக்கிட்டு நிறைய எல்லா உணவுகளையும் டேஸ்ட் பண்ணுறேன், இது இங்கே நல்லாயிருக்கும், இந்த ஹோட்டலில் போனால் இந்த இது நல்லாயிருக்கும், இதெல்லாமே நல்லாயிருக்கு, அவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க. அவங்க பின்னாடி என்ன விளைவுகள் பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. அதை யாரும் வீடியோ போட மாட்டாங்க. நான் இது சாப்பிட்டதுனால எனக்கு பின்னாடி இவ்வளோ விளைவுகள் வந்துருக்குன்னு யாரும் வீடியோ போட மாட்டாங்க, கண்டிப்பாக போட மாட்டாங்க. இதெல்லாமே வந்துட்டு நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த ஃபுட்டுகளை முடிந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். யாரையும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை, நிறைய சாப்பிட வேண்டாம். நல்ல உடல் உழைப்பு இருக்குங்க, உடல் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க, உடல் ஆரோக்கியத்தை நல்லா பேணி பாதுகாங்க. இந்த மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட்டுட்டு அதனால் உடல் உபாதைகளுக்கு நல்ல நோய்களுக்கு ஹோமியோபதியில் நிறையா மெடிசன்ஸ்கள் இருக்குது, நல்ல மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது. நல்ல பக்க விளைவு இல்லாத ஹோமியோபதி மருத்துவத்தில் பக்கத்தில் உள்ள ஹோமியோபதி டாக்டர்ஸில் ஒரு ஆலோசனை கேட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.